எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். என்று தெரியவில்லை. ஏன்னால் அந்த அளவுக்கு சட்டசபையினுடைய மாண்பை, இந்த சட்டசபை என்பது, இந்த சட்டப்பேரவை 100 ஆண்டுகள் காண்கின்ற மிகப்பெரிய சட்டங்களை, சமூக சீர்திருத்த சட்டங்களை, சமூக நீதி சட்டங்களை உருவாக்கிய இந்த மன்றத்தில் இன்றைக்கு வேஷ்டியை மாற்றிக்கொண்டு, கொள்கையை மாற்றிக்கொண்டு, தலைமையை மாற்றிக்கொண்டு, தன் வயிற்று பிளப்புக்காக இன்றைக்கு திமுகவில் போய் அடைக்கலம் புகுந்திருக்கிற சேகர் பாபு என்கிற கேடி சட்ட மன்றத்தில் இருக்கக்கூடிய மரபுகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டுவிட்டு அவருடைய அரசை பற்றி சொல்வதை பற்றி, அவருடைய தலைவரை பற்றி சொல்வதை பற்றி யாருக்கு எந்த விதமான வருத்தம் இல்லை. ஏனால் அவர் வாயை வாடகைக்கு விடுவர் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை, தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும். அவரை இன்றைக்கு அமைச்சராக அவர்கள் உட்கார வைத்திருக்கிறார்கள் திமுகவில் என்று சொன்னால், முதலாக சட்டமன்ற உறுப்பினராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே புரட்சி தலைவி தமிழகுலசாமி அம்மா அவர்களுடைய ஆசையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உழைப்பால் சட்டமன்ற உறுப்பினராக வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அங்கே அமைச்சராக உட்கார வைத்திருக்கிறார்களே தவிர சேகர் பாபு எங்கே என்று தேடி பிடித்து அவர்கள் கொண்டு வந்து உட்கார வைக்கவில்லை, அமர வைக்கவில்லை. ஆனால் இவர்தான் என்னவோ வானத்திலிருந்து வந்தவரை போல யார் கேள்வி கேட்டாலும் சரி அதற்கு மரபுகளை மீறிய வார்த்தைகள், நாகரிகமற்ற இந்த கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம்லாம் சொல்லுவார்களே, அதெல்லாம் அவருக்கு கிஞ்சுற்றும் கவலை இல்லை. ஏனென்றால் அவருடைய பிறப்பும் வளர்ப்பும் அப்படி இருக்குதோ என்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. இன்றைக்கு அவர் திருமணம் கடந்த ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலே தடைப்பட்டு போயிட்டது, நிறுத்தி விட்டார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே அனுமதி பெற்று இந்திய வரலாற்றிலேயே திருக்கோயில்களிலே ஏழை எளிய வறுமை நிலையிலே விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு புரட்சி தலைவர் இதயதெய்வ அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது 1008 திருமணங்களை உலக வரலாற்றிலே ஒரே மேடையிலே நடத்தி காட்டி வாழ்விலை ஒளியேற்றி வைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்போது சேகர் பாபுக்கு தலைமையும் உலகமும் அம்மா அவர்கள் தான். ஆனால் அதையெல்லாம் இன்றைய தன்னுடைய வயிற்று பிளப்புக்காக அவர் அதை மாற்றி, அந்த வரலாற்றுகளை மாற்றி எழுதுகிற போது சட்டமன்ற பேரவையினுடைய ஆவணங்கள் என்பது அது ஏதோ தெருவில் இருக்கக்கூடிய அச்சடித்து விற்கிற புத்தகம் அல்ல. இது இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஆவணங்கள் வருகிற இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுகிற ஒரு பதிவேடு. நம்மை வழிநடத்திய முன்னோர்கள் எப்படி நமக்காக உரிமை குரல் எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை வருகிற தலைமுறை படித்து அறிந்து புரிந்து அதன்படி இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சேவை ஆற்றுவதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த சட்டப்பேரவையினுடைய ஆவணங்கள், பதிவு செய்யப்படுகிற அந்த ஆவணங்கள். ஆனால் இப்படி ஒரு கேடியை, பெட்டை பேடியை வைத்துக்கொண்டு அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் திமுகவிடத்திலே சட்டசபையுடைய மரபை எதிர்பார்க்க முடியாது. என்றால் அவர் பொன்முடி பொதுக்கூட்ட மேடையிலே மிக சிறந்த விளக்கம், உலகத்திலே எந்த ஞானியும் கொடுக்க முடியாத விளக்கம், சைனவம் வைணவத்திற்கு பெண்களை சேர்த்து அவர் கொடுக்கிற விளக்கம் புண்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு சட்டப்பேரவையிலே கேள்வி கேட்டால் கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் போடா வாடா என்று சொல்வது. அவர் அம்மாவினுடைய பச்சை குத்தி இருக்கிறார் கைகளில். அம்மாவின் ஆன்மா அங்கே இருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அதை வேஷ்டியை மாற்றி கொண்டு விட்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொன்னால், நாங்கள் பேசினால் அவர்கள் வேஷ்டியை கலட்டி கொண்டு ஓட வேண்டிய நிலைமைதான் வரும். இருந்த போதிலும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, கழகத்தினுடைய கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு தான் அங்கே நாங்கள் அமர்ந்திருந்தோம். இது தொடர் சம்பவமாக இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வேல்முருகன் அவர்கள் என்ன பாடுபடுத்தினார்கள் அங்கே என்று. அதே போல இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எப்படி அவர் பேசுகிறார் என்று. ஆகவே திமுக இன்றைக்கு இது போன்றவர்களை அமைச்சரவையிலே வைத்திருந்தால் அது அழிவு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. சேகர்பாபு ஒருவர் போதும். அவர் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, எதையுமே ஒரு அளவோடு வச்சிருக்கணும். இவர் பதவியை காப்பாற்றுறதுக்கு ஒரிஜினல் திமுக வித்து அவங்க யாரும் இப்படி பேசுறது இல்லை. இந்த மாதிரி வேஷ்டியை மாற்றி கட்டிக்கிட்டு
அங்கே தலைமையில் நம்பிக்கை பெறணுன்றதுக்காக எங்களை அசிங்கப்படுத்துவது என்பது இவர்களை போன்றவர்களை பதவியில் வைத்திருந்தால் திமுக அழிவு பாதையில் அழிவது நிச்சயம். அவை மீண்டும் எங்கள் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் தமிழசாமி அம்மாவுடைய புனித அரசு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையில் மலரும். அதுக்கு காலம் கணிந்து வந்திருக்கிறது. அந்த நடுக்கம்தான் இப்போ அவங்களுக்கு இவ்வளவு குளறுபடியோட மரபு மீறி ஒரு சட்டப்பேரவை என்பதை பார்க்காம நாளாந்தர வார்த்தைகளை பயன்படுத்துவதை வன்மையாக கண்டித்து பேரவை தலைவரிடத்தில் பேச வாய்ப்பு கேட்டோம், மறுத்தார்கள். ஆகவே இந்த இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சருடைய வரம்பு மீறிய சட்டத்துக்கு மீறிய அநாகரிகமான அந்த பேச்சை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். அது ஆண்டவனுக்கே வெளிச்சம் மாதிரி பேரவை தலைவருக்கே வெளிச்சம். அதுக்கப்புறம் உங்களுக்கு குறிப்பு வந்துச்சுன்னா இருக்குன்னு அர்த்தம். நீங்களே கேட்டீங்க, நீங்களும் கேட்டீங்க, அங்கே எல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்தாங்க. அவர் அதுக்கு மேலே அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு என்ன அழுத்தமோ அது நமக்கு தெரியாது. எங்களுக்கு ஒன்றும் அவர் பேசுகிறதுல அவர் புகழ் பாடுறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவரை வாழ வைத்த தெய்வம், அவரை அடையாளம் காட்டிய தெய்வம், வெறும் சைக்கிள் சைக்கிள் கடை வச்சு தெருவில் இருந்தவனை கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அவனை இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதல்ல காலடி எடுத்து வைக்கிற போது அந்த தெய்வத்தை வணங்கி எத்தனை முறை காலிலே விழுந்து வந்தவனே இன்றைக்கு அந்த தலைவியினுடைய தெய்வத்தினுடைய ஆட்சியை அவர் குறைத்து மதிப்பிட்டு சொல்லுகிற போது அதை உண்மையான வித்துள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், அம்மாவின் குழந்தைகள் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் நாங்கள் அதில் கேள்வி கேட்டோம். நன்றி, வணக்கம்.